நடக்க இருக்க இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்க சின்னாத்தாவுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய கடினமான உழைப்பு, அவங்களுடைய கண்ணீர் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துருக்காங்கம்மா. அதனால பாத்தீங்கன்னா எங்க சின்னாத்தாவுடைய அன்னைக்கு பண்ண அந்த சத்தியம் இன்னைக்கு அது நீதி கேட்டிருக்கு. அடுத்த கண்ணகியா அவங்க வந்திருக்காங்கம்மா. பாத்தீங்கன்னா 234லயுமே எங்க சின்னாத்தா தான் ஜெயிக்க போறாங்க. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான சேனல்ல முக்கியமான நபர்களோட தான் நம்ம சந்திச்சிருக்கோம். அவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பங்கராஜ் பாண்டே. இவரோட மாணக்கியா சேனல்ல தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இவர் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வச்சிருக்காரு. இப்போ எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இவர் என்ன சொல்ல வராருங்கிறத நம்ம பார்ப்போம். சார், உங்களோட கருத்து கணிப்புல எக்ஸிட் போல்ஸ்ல யாரு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா நீங்க மத்த சேனலோட கருத்து கணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்கிறது தெரியாது. நம்ம கருத்து கணிப்பை பொறுத்த அளவுக்கு நீங்க எப்படி பார்க்கலாம்னா, உண்மை, உழைப்பு, நேர்மை, அது மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி பார்க்கலாம். அதுல நம்ம பார்க்க போனோம்னா மத்த கருத்து கணிப்புலாம் பார்க்கும்போது அது எதுவும் நம்புற பட்சத்துல இல்ல. உங்களுக்கு நம்புற மாதிரி இல்ல, என்ன நீங்க கண்டிப்பா நம்பலாம். எப்படி சொல்றேன்னா, எல்லாமே டிஎம்கே வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி டிஎம்கே வரும்? 5ஆண்டு காலத்துல அவங்க என்ன பண்ணாங்க? ஒண்ணும் பண்ணல. அப்ப எப்படி இருக்கும்போது டிஎம்கே எப்படி வரும்? இன்னொன்னு இருக்கும், நான் மாற்று சக்தி 2 பேரும் தான் போட்டின்னு சொல்றாங்க. அவங்களாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் எக்ஸிட் போர்டுல ஃபுல்லா சர்வே எடுத்திருக்கேன். வெளில வரவங்க எல்லாத்தையுமே கேட்டேன். அந்த இதுல பார்க்க போனா 128ல இருந்து 147 சீட்டு கண்டிப்பா ஏடிஎம்கே ஜெயிக்க போகுது. ஏடிஎம்கே தனியா ஜெயிக்கிறதா சார், இல்ல பிஜேபி சேர்ந்து ஜெயிக்குது? ஏடிஎம்கே கூட்டணி கட்சிகள் ஜெயிக்குது. பிஜேபி தமிழ்நாட்டுல மலர போகுது. தமிழ்நாட்டுக்கு இதுக்கப்புறம் விடிவு காலம் ஆரம்பிச்சு. அந்த வகையில கண்டிப்பா நீங்க பார்க்க போனீங்கன்னா, இப்ப அடுத்து பார்க்கணும் டிஎம்கே நீங்க எவ்வளவு வரும், எதிர்கட்சியா வருமா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதெல்லாம் பார்க்க போனா அவங்க 75ல இருந்து 95 தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்கு. ரொம்ப கம்மியா தான் ஜெயிப்பாங்க. நம்ம பெரும்பான்மையில நம்ம கண்டிப்பா வெற்றி பெறோம். அந்த 3வது கட்சி அவங்க ஒரு 8ல இருந்து 15 ஜெயிக்கிறதுக்கான இல்ல, அவங்க களத்திலே இல்ல. அவங்களை நம்ம கண்டுக்கவே கூடாது. அந்த இதுல பார்க்க போனா ஒரு 8ல இருந்து 15 நம்ம அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 8ல இருந்து 15. ஆமா ஆமா ஆமா. எப்படி முதல் தேர்தல் இப்பதான் பாக்குறாங்க, அது எப்படி நீங்க 8ல இருந்து 15 சொல்றீங்க? அது நியூ ஓட்டு போடுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே அவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க யோசிக்கிறதுக்கான இது இல்ல. அவங்க எல்லாருமே நம்ம சேனல் பார்த்தாங்க அப்படின்னா யோசிக்கிறது இங்கேயும் போட மாட்டாங்க. இல்ல இல்ல, அவங்க நம்ம சேனல்ல பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு எது உண்மை, எது சரியா நடக்குது, ஆட்சி எப்படி இருக்கு, அது ஆட்சி மாற்றம் வந்தா யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா சார், அப்பல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதிமுகவை யாருமே கணக்குல எடுத்துக்கல. எல்லாருமே திமுக வெர்சஸ் தாவேகா, தாவேகா வெர்சஸ் திமுக இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு நரேட்டிவ் இங்க செட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அப்ப நம்ம களத்துல இறங்கி பார்க்கும்போதுதான் அது தெரியுது, அது அந்த களம் அப்படி இல்ல. எந்த காலத்துல சார் இறங்குனீங்க? நான் எக்ஸிட் போர்டுல, அதாவது ஓட்டு போட்டு வெளில வராங்க எல்லாருக்கிட்டையுமே நான் வாசல்ல போய் நின்னு கேட்டு சர்வே 234 தொகுதியிலயும் இருக்கிற ஒவ்வொரு பூத்லயும் போயிட்டு நம்ம மானக்கட்ட சேனல் மானக்கே சேனல் நம்ம இறங்கி போய் நின்று ஃபுல் சர்வே எடுத்திருக்கோம். எடுத்ததுல இந்த சர்வே தான் இருக்கு. 2026 மே 4ஆம் தேதி இன்னொரு 2-3 நாள் இருக்கு. ரெடியா இருங்க. இங்க பூ மலருது, சாரி இலை மலருது. இலை மலருதா, தாமரை மலருதா சார்? இலை மலருது. ஏமா இலை இல்லாம தாமரை இல்ல, தாமரை இல்லாம இலை இல்லாமா, பூல இலை இல்லாம இருக்குமா? அதனால கண்டிப்பா இங்க பூல இலை இருக்காது சார், செடியில தான் இலை இருக்கும். சரி, ஓகே. இந்த மாதிரி அறிவாளித்தனமான கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா கையில சட்டம் வச்சிருக்கோம், போட்டு சாத்தி கொடுக்கும். வேற ஏதாவது இப்ப எதுல இப்ப எடப்பாடி எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தை ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாமா அவர் ஒரு பெரும்பான்மையால ஜெயிக்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு வாக்கு கிட்டத்தட்ட ஒரு 47 தொகுதி கிட்ட அவர் ஜெயிக்கிற, 147 தொகுதி கிட்ட ஜெயிக்கிற மாதிரி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஎம்கே ரொம்ப கம்மியா ஜெயிக்குமா. எப்படி சொல்றீங்க சார்? அம்மா, அவங்க மேல அவ்வளவு அதிருப்தி இருக்குமா, அவ்வளவு அதிருப்தி இருக்கு. அந்த ஓட்டெல்லாம் எங்க போகும்? எடப்பாடி கிட்ட தான் வரும். 10 வருஷம் ஒரு ஆட்சியில இருந்திருக்காருமா. 10 வருஷம் எடப்பாடி ஆட்சி 10 தோல்வி பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் இருந்தாரு. ஏடிஎம்கே தொடர்ந்து ஒரு 10 வருஷம் இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். அப்படி சொல்ல வரேன். 10 தோல்வியில 11 தோல்வி. அது இந்த தோல்வி நீங்க சேர்க்காதீங்க. இது சேர்த்தா 12 ஆயிடும். நீங்க பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. நாங்க 10 தோல்வி வாழ்ந்துங்கிறது தான் கேட்கறது நல்லா இருக்கு. அதனால அது அப்படியே இருக்கட்டும். நீங்க இப்பெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க. ஆனா இந்த தடவை 12 தோல்வி ஆகாது. கண்டிப்பா வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே சார், கண்டிப்பா 4ஆம் தேதி நம்ம சந்திப்போம். எங்க ஊரை விட்டு காலி பண்ணிடாதீங்க, இங்கே இருங்க, நான் வரேன், மைக் எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா, நன்றி நன்றி. இப்போது சின்னாத்தா கட்சியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம பேசுவோம். சார் வாங்க சார், உள்ள வாங்க. வணக்கம் சார். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு, ரிசல்ட்டும் வந்துடும். எப்படி இருக்கு உங்க நிலைமை, மனநிலை எப்படி இருக்கு? நடக்க இருக்க இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்க சின்னாத்தாவுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய கடினமான உழைப்பு, அவங்களுடைய கண்ணீர் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துருக்காங்கம்மா. அதனால பாத்தீங்கன்னா எங்க சின்னாத்தாவுடைய அன்னைக்கு பண்ண அந்த சத்தியம்
இன்னைக்கு வந்து அது வந்து நீதி கேட்டிருக்கு. அடுத்த கண்ணகியா அவங்க வந்திருக்காங்கம்மா. வந்து பாத்தீங்கன்னா 234லயுமே எங்க சின்னாத்தா தான் ஜெயிக்க போறாங்க. சார், அதுல ஒரு எந்த மாற்று சந்தேகம். கருத்தும் இல்ல. ஒரு சந்தேகம், 230 நாளைக்கு நின்னாங்களா? எதுவும் பெருசா சின்னதா நின்றுருக்காங்கம்மா. ரீச் ஆன மாதிரியே நம்ம தெரியல. தென்னந்தோப்பு வந்து மாம்பழ தோப்போட இது தைலாபுர தோட்டத்தோட சேர்ந்து பக்காவா நின்னு இன்னைக்கு வந்து 234லயும் நாங்க களம் காண்டிருக்கோம். நாங்க 2 சமூக மக்கள் ஒட்டுமொத்தமா எங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. சின்னாத்தா முதலமைச்சர் ஆக போறாங்க. அந்த ஒரு நாளுக்காகத்தான் நான் என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் சார், வேற ஏதாவது பிரச்சனையா உடம்புல? இல்ல இல்ல, நல்லதானே எங்க இருக்கீங்க. ஆத்தா சின்னாத்தா வந்து முதலமைச்சர், ஐயா வந்து துணை முதலமைச்சர். அப்புறம் அந்த சின்னையா வந்து அவங்க பையனை வெறுப்பேத்துவாரு, இவங்க வந்து எடப்பாடியை வெறுப்பேத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு கடுமையான போர் இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு போர்ல எங்க சின்னாத்தா வந்து ஜெயிக்க போறாங்க. சார், விஜய் சிஎம் ஆயிடுவாருன்னு சொல்றதை விட இது காமெடியா இருக்கு. யாரு விஜய்? யார் விஜயா? ம். சார், வாக்கு சதவீதத்துல உங்களுக்கு மேல வந்துருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கருத்து கணிப்புல. அவரோட வேலாயுதம் படம்லாம் எங்க வந்து கெஞ்சி கூத்தாடி வந்து வித்துட்டு போனாங்கம்மா. அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு எங்க சின்னாத்தாவோட கம்பேர் பண்ணிட்டீங்க. ஒரு காலத்துல சின்னாத்தா கை காலை புடிச்சு கொடநாடுல வந்து நின்று ஆத்தாவை பார்க்கணும், பெரியாத்தாவை பார்க்கணும் நின்ன பயெல்லாம் எங்க கூட வந்து நீங்க பேசுறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்க பாருங்க. எங்க சின்னாத்தாவை பார்க்கணும்னா கடவுளை பாக்குற மாதிரிமா ஒரு காலத்துல. ஆதரவாளர்கள் ஃபேன்ஸ்னு ஒண்ணு இருக்கணும்ல ஓட்டு போட. நீங்க பாக்கலையே, சின்னாத்தா மதுரையில முத திருப்பரங்குன்றத்துல தான் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. முருகனே எந்திரிச்சு வந்து ஆதரவு கொடுத்த மாதிரி அம்புட்டு கூட்டமா மதுரையே கிடுகிடுன்னு ஆயிடுச்சு. அப்படி கூட்டம் எங்களுக்குள்ள வந்துச்சு. எங்க சின்னாத்தா அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. அன்னைக்கு கார்ல உட்காரமும் சொல்லிட்டாங்க, தம்பி என் முதலமைச்சர் ஆயிருவேன், எல்லாம் ரெடி பண்ணிருங்க அப்படின்னு அப்பவே சொல்லிட்டாங்க. நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். சரி, நிஜமாவே கலை யதார்த்தம் அப்படிதான் இருக்குன்னா இன்னும் ஒரு 2-3 சேனல்ல சேர்ந்தாப்புல அப்படி போட்டிருக்கோம்ல. உங்க சேனல்ல மட்டும் தானே அதை போட்டிருக்கீங்க எக்ஸிட் போல். ஜேஎன்ல வந்து போட்டாங்கம்மா. ஜேஎன்ல சின்னாத்தா தான் 234லயும் வெற்றி பெறுகிறார், தனி பெரும்பான்மை ஜெயலலிதா வரலாறே உடைக்கிறார்னு சொல்லி போட்டாங்க. ஜேஎன் ஜெயா நியூஸ். அதுவும் உங்களோட தானே சார்? அது யூடியூப். நீ சொல்றது மெயின் ஸ்ட்ரீம்மா. நாங்க யூடியூப்ல நாங்க கருத்துக்களை தனியா எடுத்தோம். அதுலயுமே எங்களுக்கு சாதகமா தான் வந்திருக்கு. நாங்க போற இடத்துல எல்லாரும் இப்படி பாக்குறாங்க, எங்களையே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு ஓட்டு போட போறாங்க, நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. சரி, நீங்க சொல்றபடி சின்னாத்தா ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப அந்த ஐயாவும் பழம்பெரும் ஐயா, அவர் வந்து கேட்டாருன்னா முதலமைச்சர் சீட்டை அவர் வந்து கேட்க மாட்டார். அவரோட மெயின் குறிக்கோள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறது தாண்டி அவங்க பையனை வெறுப்பேத்துறதுதான். அப்புறமா அவர் வந்து மத்ததெல்லாம் யோசிப்பாரு. அவர் ரொம்ப தெளிவா அவர் சொல்லியிருக்காருமா. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களே, இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, பை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு. அதனால இப்படி ஒரு அநியாய கூத்து எங்கேயும் நடக்காது. அப்பாவை ஏமாத்தின பையன் என்னைக்கு விலக மாட்டாரு. அதனால அம்மாவை ஏமாத்தின அடிமைகளும் விளங்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் நல்ல பாடம் புகட்டுறதுக்காக எங்க சின்னாத்தாவும் எங்க ஐயாவும் இறங்கி இருக்காங்க. நீங்க பார்க்க போறீங்க, தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அஸ்திரமே மாறப்போகுது. தமிழ்நாடே திரும்பி பார்க்க போகுது. சரி, ஒருவேளை வரலன்னா நாங்க வந்து இன்னொரு சத்தியம் பண்ணுவோம். பீச்சுக்கு போய் இன்னொரு சத்தியம் பண்ணுவோம். அப்ப பால் ஊத்தி கிள்ளி சத்தியம் பண்ணுவோம். 2 பேர் சேர்ந்து சத்தியம் பண்ணுவோம். அப்ப அதுக்கு பவர் ஜாஸ்தி. அதுல பண்றோம். அந்த சத்தியம் பண்ணி மறுபடியும் அடுத்த தேர்தலில் நாங்க வந்து ஜெயிச்சிருவோம். அடுத்த தேர்தல் ஊராட்சி தேர்தலில் கூட ஜெயிப்போம். சரி, ரொம்ப நன்றி.